கிட்ட இருந்து we can also get the basic knowledge of எப்படி usage of medicines, other things. With the organized naturopathy, we can really bring in a lot of reforms. And women empowerment, அங்க உள்ள ladies எல்லாம் they are really ready to come out. Just that we need to give them the enable them. நம்ம ஒரு enabler-ஆ இருக்கணும். So நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. மீனிங் இந்த நான் சொன்னேன் இல்லையா NSTFDC-ல இருந்து அதுல இருந்து டேர்ம் லோன் கொடுக்குறாங்க. ஆதிவாசி மகிழா சாஷக்தினா யோஜனா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா மெயினா வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்லயுமே அந்த ட்ரைபல் உமன் இருக்காங்க இல்லையா, ஆதிவாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோ கிரெடிட் ஸ்கீம் மாதிரி கொடுக்குறாங்க. நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி கிரியேட் பண்ணி நான் வந்து இதை வந்து இன்னொரு ஹெல்த்ல நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணும்போது எப்படி செல்ஃப் ஹெல்ப் குரூப் கிரியேட் பண்ணி அந்த மெடிசன் இதுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நிஜமாலே தே வில் கம் ஃபார்வர்ட் மோர். ஓகே, ஒரு ட்ரைபல் ஃபாரஸ்ட் டெவலப்பர்ஸ் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்னு இருக்கு, அதை கொண்டு வரலாம். அப்புறம் we can leverage the state support and funds allocated by the scheme to put in more concentrated efforts so that அந்த இடத்தையே வந்து என்ன சொல்றது ஒரு empowered ecosystem-ஆ கொண்டு வர முடியும். So that it will give the maximum benefit to the tribal communities by making Kolli Hills as a destination for ethnic-ஆ இருக்கலாம், தமிழ் டூரிசமா இருக்கலாம், மெடிக்கல் டூரிசமா இருக்கலாம். So further ஒரு global impact fund could be mobilized over here. இதுதான் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். So might be Chaitanya can throw more light on the funding and other aspects. Thank you, madam. Thank you for that insightful, talk. So இப்போ நாங்களும் அங்கே சர்வே பண்ணியிருக்கோம். இந்த மலையாளி ட்ரைப்ஸ் எல்லாம் நாங்களும் மீட் பண்ணியிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் நாங்களும் வந்து பார்த்து இது பண்ணியிருக்கோம். அங்கே வந்து நாங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் தான் பார்த்தோம். தட் இஸ் வி சா காஃபி பீன்ஸ் அண்ட் பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரா பெப்பர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் இட் இஸ் யூஸ் அஸ் ஹர்ப் ஃபார் சம் மெடிசனல் ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரை பெப்பரோட ரா பெப்பர் வந்து சாப்பிட்டா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கு அப்படிங்கிற மாதிரி those people suggested. And also நீங்கள் சொன்ன அந்த நம்ம அந்த ஆகாய கங்கை இந்த ஃபால்ஸ்க்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்க அந்த சித்தர்லாம் பார்த்துட்டு வந்தோம் நாங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த சித்தாவோட மெடிசன்ஸ் வந்துட்டு ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சம் லிட்டரேச்சர்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. கொல்லி ஹில்ஸ் ரெஃபர் பண்ணியே மென்ஷன் பண்ணிருக்காங்க சார் நம்ம இதுல பழைய வந்து இலக்கியங்கள்ல. நைஸ் மேம். நீங்க வந்து இப்ப if you are somehow able to connect to us with that அப்படினா it will be really good madam. We are welcome to any proposal. Definitely. Our students will be really helpful in if we want any data collection or to do some analysis and all, our students will be really helpful. Fantastic. So that's why I have asked our students also to join. Great. So students can learn about this because ஏனா இந்த ஸ்டூடண்ட்ஸ் இவங்கலாம் இப்போதான் வந்திருக்காங்க. ஏனா நாங்க போனது கொஞ்ச நாள் முன்னாடி, இவங்கலாம் இப்போ இந்த வருஷம் இல்ல போன வருஷம் ஜாயின் பண்ணிருக்காங்க. So let them also learn and if there is some project proposal or something like that, we can do it jointly. Definitely, sir. In fact, that was our thought process also, sir. And the project proposal, we want to involve your students also, so that it will be a kind of a learning experience for them also. Sure, sir. 100%. Next, I should invite Dr. Mr. Sri Chaitanya, sir, to address. Hi, sir. Great, really. And thanks a lot for giving this opportunity, sir. Actually, as per the discussion with Sriram ji, Saradha, and the kind of information what you have shared with Vijay Kumar, sir, in the inputs, gather panithu, we have done a detailed deliberation, a kind of before this webinar itself. நம்ம டீடைல்டா வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் நம்மளுடைய டீம்ல. ஸோ வி ரியலி ஃபெல்ட் லைக் குளோபலி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நியர்லி அரௌண்ட் 1720 ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் தேர் வித் இம்பாக்ட் ஃபண்ட்ஸ். எஸ்பெஷலி எந்த மாதிரியான ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன ஏரியாலலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கு உண்டான ப்ராப்பரான எம்பவர்மெண்ட் ஆஃப் ட்ரைப்ஸ் ஆர் மேபி பில்டிங் சஸ்டைனபிள் கம்யூனிட்டிஸ் இந்த ஏரியால மாத்திரம் to the extent of 715 billion funds actually available இருக்கு. பட் whereas இந்த ஃபண்ட்ஸ் அக்சஸ் பண்ணிட்டு நம்ம இங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணோம்னாலோ இல்ல இங்க நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் நீங்க படிச்சு முடிச்சுட்டு வரவங்களுக்கு இனிஷியல் லெவல்ல டேட்டா கலெக்ஷன் லெவல்ல இன்வால்வ் ஆனாலும் நெக்ஸ்ட் லெவல் அடுத்தடுத்த லெவல்ல இதை டீடைலிங்கா கொண்டு போயிட்டு ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கோ இல்ல இங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் அரௌண்ட் தட் எப்படி என்னென்ன வகையில ஒரு பிசினஸ் மாடலா இதை கொண்டு வர முடியும். ஏன்னா குளோபலி இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் பார்த்தோம்னாலோ வெல்னஸ் அப்படிங்கிற மார்க்கெட் ஸ்பேஸ் பார்த்தோம்னாலோ ஹியூஜா இருக்கு. But whereas whatever the data we are collecting, whatever the inputs we are having it, whatever the deliberation on the discussion what we are having it, இது எல்லாத்தையும் ப்ராப்பரா ஒரு பிசினஸ் மாடலா கொண்டு போய் பிரசன்ட் பண்ணும்போது it becomes like much easier one for us to convince the government to get the approval.
Next level, taking it across to the right investors, set of audience who could potentially invest the funds also. In fact, whatever the inputs you have shared with and your team shared with Vijay Kumar sir, and also whatever the inputs we have collected, all put together, we have actually created a presentation, which we are probably about. I'll present it across in with a brief introduction. You could share further inputs, anything need to be added on that part, so that we'll be in a position to take it out and make it more precise for our audience to, to get involved in a better way, sir. இப்போ தமிழ்நாடு அப்படின்னு நம்ம ஓவரால் பார்த்தோம்னா, இட்ஸ் ஆக்சுவலி a game changer in global healthcare with Kolli global medical tourism hub அப்படிங்கறத வந்து we arrived at it on. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரியான ஒரு 750 பில்லியன் ஃபண்ட்ஸ், இம்பாக்ட் ஃபண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுக்கு ஒரு ரைட் ப்ராஜெக்டா நம்ம எப்படி கொண்டு போய் இதை பிரசன்டபிளா கொண்டு வந்துட்டு பிசினஸ் மாடலா கன்வெர்ட் பண்ணி how we could potentially nurture that locationங்கிற ஏரியால இந்த Sir, we are not able to see that slide, sir. Yeah, so Chaitanya, can you share it in the Google Meet screen itself? Sure, I'll do that. Yeah, I was about to say. And now it is visible, sir. Now it's fine, sir? Fine, sir, Yes. fine, sir. Now it is fine. Now it is visible. Yes, sir. Great. இப்போ இது எல்லாமே based on whatever the inputs you have shared, Sriram, Mr. Sriram shared and Saradha shared, what all the discussion we had with the experts, Mr. Vijay Kumar, all those things we have actually consolidated here, so that we can take things to the next level, to the government also with the right investor segments to get it move to the next level, sir. So now looking at it, if a world-class medical facilities are being part, already Tamil Nadu is actually about leading with the medical facilities. Is comparable with any Western countries. We have an amazing, good healthcare infrastructure and high quality of doctors. In fact, when the Tamil go and in the complete ethnic medicine, it's been actually named as Tamil Maruthuvamnu solittu adukana universities, naturopathy universities ellame idukku undana ecosystem already namakitta irukku. இதை அப்படியே லிவரேஜ் பண்ணிட்டு இது ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் கேர் ஜோனா நம்மளால கிரியேட் பண்ணும்போது ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்க கொண்டு வர முடியும். ஆல்ரெடி இந்த எத்தனிக் மெடிசின்ஸ் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் அட் லோ காஸ்ட் எங்க உலகத்திலேயே எங்க பாசிபிள்னா நம்மளுடைய கண்ட்ரியில இந்தியாவில் பாசிபிள், எஸ்பெஷலி லுக்கிங் அட் தமிழ்நாடுல பாசிபிள். பிகாஸ் இதுக்கான யூனிவர்சிட்டிஸ் ஆல்ரெடி இருக்கு, டாக்டர்ஸ் ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஆல்ரெடி இது சம்பந்தமான பார்த்தோம்னா நியர்லி தமிழ்நாடுல மாத்திரம் மோர் தேன் 40 ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. இந்த 40 ட்ரைப்ஸ்க்கும் இது சம்பந்தமான எத்னிக் மெடிசன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரைப்ஸ்க்கும் மோர் தேன் 50 ஸ்பெசிபிக் அந்த எத்னிக் மெடிசன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கு. அந்த மெடிசன்ஸ் எந்தெந்த பர்பஸ்க்கு அப்ளை பண்ணணுங்க கூடிய நாலேஜும் பெட்டரா இருக்குது. ஸோ வேரன் வில் பி டேக்கிங் இட் அக்ராஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் அட் லோ காஸ்ட் பாசிபிளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குளோபல் அக்செப்டன்ஸ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யோகா வந்து ஆல்ரெடி இருக்கு. இன்ஃபேக்ட் ஆயுஷ் as a brand has been established well. நேச்சுரோபதி அண்ட் யோகாங்கிறது இந்தியாவுடைய பிராண்ட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு நம்ம கொல்லி ஹில்ஸ்ங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷன்ல ஒரு ப்ராப்பரா ப்ரெசென்டபிளான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கொண்டு போகும்போது டெஃபினட்டா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்டோட சப்போர்ட்டோட இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்க இன்வைட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம யூனிவர்சிட்டி இதை ஸ்பியர் ஹெட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது இங்க ஒரு பெரிய ஒரு எக்கனாமியை கிரியேட் பண்ணி ஒரு ஜிடிபி ஃபார் த டிஸ்ட்ரிக்ட்ஸை கிரியேட் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் ரெடி வித் இன்வெஸ்ட். இன்ஃபேக்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில ஹெல்த் கேர்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. Fairly about overall, including allopathy வந்து பார்த்தா somewhere around $349 billion invest ஆயிருக்கு. With the government policy and guidance, இப்போ right now allopathy தாண்டி நேச்சுரோபதி அண்ட் யோகா சைட்ல ரைட் வெயிட்டேஜ் நம்மளுடைய கண்ட்ரி கொடுக்கறது. இங்க வந்து நம்ம ஸ்டேட் வந்து மோர் அட்டென்ஷன் கொடுத்து இங்க பக்கத்துல தாம்பரம் பக்கத்துல கூட யூட் ஹேவ் ஆல்ரெடி விட்னஸ்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதியினுடைய இன்ஸ்டிடியூட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் அ ஹையர் பாசிபிலிட்டி அண்ட் கன்வர்ஷன் டு டேக் திங்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆன் தட் சார்.
இப்ப பார்த்தோம்னா மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க குளோபலி வந்து 14 to 16 மில்லியன் பேஷண்ட்ஸ் வந்து டிராவல் பண்றாங்க, வேற கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்றாங்க. நம்ம பண்ண ரிசர்ச்ல வி ஐடென்டிஃபைட் யூசிங் தட் மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிற மாடல்ல ஆல்ரெடி 14 to 16 மில்லியன் பேஷண்ட்ஸ் ஆர் டிராவலிங் அக்ராஸ் அண்ட் தே ஸ்பெண்ட் நியர்லி $54 billion வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. Treatments including the stay and other kind of expenses, they spend 54 billions வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுல இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் இந்தியாவுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா only 0.4 மில்லியன் தான் இந்தியாவுக்கு வராங்க. வேற என்னென்ன யூனிக்னஸ் எல்லாம் நம்ம ஆட் அப் பண்ண முடியும்னு பார்க்கும்போது நேச்சுரோபதி அண்ட் யோகாங்கிறது ஒன் ஆஃப் அ கீ காம்பனண்டா இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி டிராவல் பண்றவங்க மெஜாரிட்டியா வந்து வெல்னஸ் டூரிசம்ங்கிறத ப்ரிஃபர் பண்றவங்களா இருக்கிறாங்க. ப்ரிடாமினண்டா இப்ப வந்து நம்ம ஒன்லி மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம் போது அந்த வெல்னஸ் டூரிசம்ங்கிற செக்மெண்ட்ல வேர் வி வில் பி இன் அ பொசிஷன் இந்தியாவுடைய பிராண்டா யோகாவையும் நேச்சுரோபதியும் இங்க தமிழ்நாடுனுடைய தமிழ் மருத்துவத்தையும் நம்ம பொசிஷன் பண்ணும்போது வி ஹாவ் அ ஹையஸ்ட் பாசிபிலிட்டி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு அந்த டூரிஸ்ட் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல இப்போ இருக்கக்கூடிய பேன் இந்தியாவுடைய விசிட்டர்ஸே வந்து பார்த்தா 0.5 மில்லியன் தான் இருக்கிறாங்கன்னும் போது the significant amount நம்ம தமிழ்நாடுல எஸ்பெஷலி கன்சிடரிங் கொல்லி ஹில்ஸ்க்கு நம்ம கொண்டு வரதுக்கான ஹையஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரீசெண்டா கூட நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் வந்து he tweeted about கொல்லி ஹில்ஸ். உலகத்திலேயே எப்படி ஒரு லொகேஷன் நான் பார்த்ததே இல்லைன்னு ஃபிளைட்ல இருந்து எடுத்த ஒரு போட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு, which went really viral. And in fact மஹேந்திரா குரூப்னுடைய எம்டி ஆனந்த் மஹேந்திரா கூட அதை ரீட்வீட் பண்ணிட்டு he never visited such a wonderful place னு ஹைலைட் பண்ணியிருந்தாரு. Because in fact such a kind of great groups are actually interested to invest in this particular segment. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி எஸ்டிமேட்டட் பிரைவேட் இக்விட்டி டீல் வேல்யூ வந்து ஹெல்த் கேர் ஸ்பேஸ்ல மோர் தென் 750 பில்லியன்ஸ் அவைலபிளா இருக்குது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பெசிஃபிக்கா வெல்னஸ் ஃபோக்கஸ்டு டூரிசம் நம்ம ப்ரமோட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு வெர்ஜின் லேண்ட்ல ப்ரமோட் பண்ணும்போது த ஹையஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் அபவுட் விசிட்டர்ஸ் டூரிஸ்ட் வந்து நமக்கு பாசிபிளா இருக்கு. அண்ட் ஒரு எக்கனாமியே நம்ம அங்க வந்து பெரிய லெவல்ல எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கு. இன்ஃபேக்ட் சிஐஏனுடைய 2020 ரிப்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரிஸ் பொட்டன்ஷியல் ஃபார் ஏர்னிங் இஸ் அபவுட் 15,000 to 20,000 crore அப்படின்னு சொல்லிட்டு வெல்னஸ் அண்ட் மெடிக்கல் டூரிசம்க்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் தமிழ்நாடுல இருந்து மாத்திரம் இந்த ஸ்கோப் இருக்குது அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ கொல்லி ஹில்ஸ்ல த ஐடியல் லொகேஷன் ஃபார் குளோபல் ஹெல்த் டெஸ்டினேஷன் பிராண்டிங் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா குளோபலி நோன் எத்தனோ மெடிசின்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து இங்க நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே குளோபலி வரக்கூடிய டூரிஸ்ட்க்கு அதுக்கான அவேர்னஸ் இருக்கு. ஒரு சில சர்வேஸ் வந்து ரொம்ப கிளியரா இண்டிகேட் பண்ணுது ஈவன் பீப்புள் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு எக்ஸ்ப்ளோர் சச் கைண்ட் ஆஃப் எத்தனிக் மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஜியோ டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் growth வந்து நமக்கு பாசிபிள் கன்சிடரிங் த கைண்ட் ஆஃப் ஒரு நாமக்கல் அஸ் அ டிஸ்ட்ரிக்ட். இங்க ஒரு சென்ட்ரலைஸ்டு growth அட் சென்னை அப்படிங்கிறதுல இருந்து பியாண்ட் தட் என்னென்ன பாசிபிள் பொட்டன்ஷியல் டு எக்ஸ்ப்ளோர்னு வந்து பார்த்தோம்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னுடைய ஓவரால் ஜிடிபிலேயே அது வந்து கான்ட்ரிபியூஷன் கிரியேட் பண்ணலாம். இம்பாக்ட் இன்வெஸ்டிங்க்கு ஸ்பெசிஃபிக்கா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ஸை சஸ்டைனபிள் ஒரு ஜோனா அதை டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு வெல்னஸ் ஜோனா மெடிக்கல் ஜோனா நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அதை கொண்டு போகும்போது ஹையஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ரிசீவிங் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாசிபிளா நமக்கு இருக்குது. And moreover, leading Ayush players, leading naturopathy and yoga players are actually interested to get in there. And to highlight it, இப்போ வந்து குளோபல் மெடிக்கல் டூரிசம்னுடைய மார்க்கெட் வந்து 54 பில்லியனா இருக்குது 2020ல. இது 207 பில்லியனா வந்து 2027ல போக போறது. இதுல சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் இஸ் ஆக்சுவலி டுவர்ட்ஸ் த வெல்னஸ் டூரிசம். So இதுக்கு உண்டான லெவல்ல all potentiality is there based on the kind of research we have done. We felt like highest potential is there at the Kolli Hills to explore those aspect on that. In fact, visitors, significant patient flows from United States, Canada and Great Britain and Western Europe varanga ellame nearly around 60% of audience go for mandatory treatments and procedure. Remaining 40% of tourists edukkaga varanga to ensure that retreat, the kind of wellness focused tourism, they prefer to spend a better amount because they consider that rather than that of going for a treatment, you keep yourself in a better health environment
and also about get the right kind of exposure for the fitness and wellness, you have a less diseases in future. So that is the reason they focus on that area. So அதுல என்னென்ன மாதிரியான லெவல்ல ஆர்கன் ஃபோக்கஸ்டா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியும், வெல்னஸ் ட்ரீட்மெண்ட்ஸ், பாடி என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும்னு அதை பார்த்தோம் அப்படின்னா, கொல்லி ஹில்ஸ்ல மாத்திரமே மோர் தேன் 50 எத்தனிக் ஹெர்பல்ஸ் வந்து நமக்கு வருது. அந்த 50 எத்தனிக் ஹெர்பல்ஸ்னுடைய இம்பாக்ட் வந்து பார்த்தாக்கா வெல்னஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ். இப்போ நம்ம ஒரு 2-3 ஏரியால வந்து பிகாஸ் ஆஃப் கோவிட்னால நம்ம வந்து கபஸ்வர குடிநீரோ இல்ல இந்த மாதிரி 2-3 கஷாயங்களை மாத்திரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கிறோம். இது போல அங்க இருக்கக்கூடிய எத்தனிக் ட்ரைப்ஸுக்கு மோர் தென் 50 டிஃப்ரெண்ட் யூனிக் ஹெர்பல்ஸ் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த எத்தனிக் மெடிசன்ஸ்க்கு உண்டான ப்ராப்பர் வந்து அவங்களுக்கு ரைட்டா இதை எப்படி பேட்டன்ட்டுக்கு கொண்டு போகணும், இதை எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகணும், இதை எப்படி ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி செட் பண்ணி ஆர்கனைஸ்டா இதை எப்படி நம்ம கொண்டு போகணும்னு கூடிய அவேர்னஸ் லெவல் அங்க இருக்கல. ஸோ இஃப் வி ஆர் மிஸ்ஸிங் அவுட் தட் அப்படின்னும் போது நம்ம கண்ட்ரியில நம்மளுடைய ரீஜனலைஸ்ட் எத்தனிக் மெடிசன்ஸை ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்ராட்ல இருக்கக்கூடிய ஏதோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேட்டர்ன் கொண்டு போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அங்க நம்ம ப்ராப்பரான ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்து அங்க இது எல்லாத்தையும் ப்ராப்பரா அங்க இருக்கக்கூடிய ஆர்கனைஸ்டு வே பேட்டர்ன்ஸ் கொண்டு வந்து இது மாதிரியான ப்ராப்பரா கவர்மெண்ட் அஸ் அ சர்வீஸ் இதை வந்து இனிஷியேட் எடுக்கும்போது அங்க இருக்கிற லோக்கல் ட்ரைப்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் மருத்துவங்களுடைய ரைட்ஸை நம்ம வந்து என்ஷூர் பண்ண முடியும். இதுக்கான குளோபல் பிராண்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். And overall already நாங்க ஐடென்டிஃபை பண்ணது நியர்லி அரௌண்ட் 25 global investors with 15 billion AUM வந்து அவைலபிளா இருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ற லெவல்ல அவைலபிளா இருக்கிறாங்க. இத ப்ராப்பரான வயபிள் பிசினஸ் மாடல் ஆக்கி இஃப் தே ஆர் வெஞ்சரிங் இன் வாட் வுட் பி த பெனிஃபிட் ஃபார் தம், வாட் வுட் பி த பெனிஃபிட் ஃபார் த கம்யூனிட்டி அப்படிங்கறத ஒரு இம்பாக்ட் ஃபண்ட் கன்வின்ஸ் பண்ற லெவல்ல ஒரு ப்ரப்போசலா நம்ம கொண்டு போகும்போது highest possibility is there for us to get it convinced and get the global investor attraction here. இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட் மெடிக்கல் டூரிசம் கமிட்டியோட இன்வால்மெண்டோட உங்களுடைய கைடன்ஸோட அண்ட் ப்ராப்பரா வந்து அதுக்கு உண்டான நாமினிஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அந்த பேனல் டிஸ்கஷன்ஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இஃப் யூ ஆர் பிரசன்டிங் இட் அக்ராஸ் டு த கவர்மெண்ட் வித் யுவர் கைடன்ஸ் அண்ட் வித் யுவர் சப்போர்ட் அண்ட் கொலாபரேஷன் நம்மளால இதை ப்ராப்பரா அடுத்த லெவல் கொண்டு போயிட்டு இதை ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ப்ராஜெக்டா கொண்டு வந்துட்டு we can define our action plan and make it happen together on that, sir. இதுக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அங்க இனிஷியேட் பண்ண உங்களுடைய கொலாபரேஷன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட நெக்ஸ்ட் லெவல்ல என்ன மாதிரியான எஸ்பிவி இதை ஃபார்முலேட் பண்ண முடியும், என்ன மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் இதுக்குள்ள அகாமடேட் பண்ண முடியுங்கிறத அடுத்தடுத்த ஸ்டெப்பா நம்ம ஆக்ஷன் பிளான்ல கொண்டு வரலாம். இந்த டிஸ்கஷன்ஸ் இது ஒரு பிகினிங்கா இருக்கட்டும். அடுத்து இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இதை கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட்டபிளான ஒரு இனிஷியேட்டிவா நம்ம கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரெசன்டபிளா கொடுக்கும்போது நம்மளுடைய அஜெண்டாவை வந்து நம்ம ஸ்டேட்டினுடைய அஜெண்டாவை வந்து நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அண்ட் தமிழ் மருத்துவங்கிறத உலகம் முழுக்க பார்க்க வைக்க முடியும். நேச்சுரோபதி அண்ட் யோகா அப்படிங்கிறத குளோபல் பிராண்ட் ஆக்கிறதுக்கு கொல்லி ஹில்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் ரைட் டெஸ்டினேஷனா இருக்குங்கிறது இதனுடைய ஓவரால் நம்மளுடைய அஜெண்டால ஐடென்டிஃபை பண்ணது. அண்ட் கீ ஃபோக்கஸ் ஆல்சோ வில் பி கிளாட் டு கொலாபரேட் வித் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி and take forward on that, sir. Thank you, sir. Thank you for that excellent presentation. So அருமையா வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து கவர் பண்ணி சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அந்த பிசினஸ் மாடல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐ ரிக்வெஸ்ட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்புட் வாங்கிக்கங்க. எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் வரணும். நம்ம போய் ஏதோ ஒரு வேலைக்கு போகணுங்கிற மாதிரி இல்லாமல் வந்துட்டு வி ஹாவ் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அண்ட் வி ஹாவ் டு கிவ் எம்ப்ளாய்மெண்ட் டு சம் 10 or 15 people ஆர் மோர், ஈவன் மோர். அது டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் பிஸ்னஸ் மாடல். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இப்போ நம்ம உங்களோட கொலாபரேட் பண்ணிட்டு if you are getting some project proposal for that, we will surely collaborate with you, sir, and we will take it forward.
and we will also promote our students to start this naturopathy yoga kendra அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி இது பண்ணிட்டு தான் இருக்கோம். We have been conducting various conferences, seminars, and through that as far as till date I think 2 people have started that center. So அந்த மாதிரி வந்துட்டு we are doing that already, and we are also in the process of testing and verifying the products. இப்போ நேச்சுரோபதி யோகா ப்ராடக்ட்ஸ் வருது அப்படின்னா வந்து நம்ம வந்து பயோகெமிஸ்ட்ரி லேப்ல வந்துட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் இது வந்துட்டு திஸ் இஸ் வந்து நேச்சுரல், திஸ் இஸ் நாட் ஹேவ் எனி கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்தாலும் அதுக்கும் we have our laboratories, so they can test and give the certification for the product from the university. And also we have various other departments like biotechnology, microbiology, biomedical science, bioinformatics. ஸோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வந்து நம்ம அந்த மெடிசன்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு போகிறது தான். ஸோ அந்த மாதிரி வந்து we have bioinformatics. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து if you give some database regarding all the natural medicines அப்படின்னா we can use our bioinformatics department to disseminate that knowledge to the community about all these medicines. Excellent. And we have medical physics, so where we can develop if some say for example some instrument or something some tool which is required for treatment, so we have our medical physics department. We have our biomedical department. So biomedical is again there is the link between this the pure this MBBS and the other courses. So we have our biomedical, so we have all the potential resources. So if there is department irukalla sir ungalku, you also have a botany department. Botany irukku, botany, zoology, idella traditional department ellame irukku. Botany, zoology, chemistry, physics idella irukku. இதெல்லாம் இல்லாம ஸ்பெஷலைஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸ்பெஷலைஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வந்து இந்த பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, தென் என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி, like that. So we have very specialized departments, and we also have our own economics department here, and we have MBA, so who can take care of this marketing aspects and all. Okay. So like that we have all the resources. So if there is some project proposal from your side, we'll be really happy to collaborate with you to take it forward. And we are also encouraging our students for the last 2-3 years. We are encouraging our students to take entrepreneurship as their career. நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க வந்து ஒரு ஜாப் போறீங்க, நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கும் இந்த நம்ம யூனிவர்சிட்டில இருந்து ஃபண்டும் இருக்குது. அவங்களுக்கு ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு வந்து ஃபண்டும் நாங்க கொடுக்குறோம். வெரி குட். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வி ஆர் ஸோ இது நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல்லா கொலாபரேட்டிவா நல்ல முறையில் நம்ம கொண்டு போகலாம். அந்த கொல்லி ஹில்ஸ் வந்து ஆல்ரெடி we have done survey long back also, and recently also we had a project proposal submitted to DVT. அங்க Natarajamurthy DVT யா DST யா இல்ல மைக் ஆஃப் இருக்கு. DST தான். DST. So we have submitted a proposal also to DST for the same Kolli Hills. இதுதான் Kolli Hillsல வந்துட்டு with special focus on concentrating on the reserved community people, SC/ST people. So அதுக்காக ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அது சாங்ஷன் ஆச்சுனாலும் நல்லது. இல்லை நீங்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக ஏதாவது ஒரு ப்ரொபோசல் கொடுத்தீங்கனாலும் அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம we can promote this surely. இன்ஃபேக்ட் வந்து சார் நம்ம என்னென்ன பாசிபிலிட்டி ஆஃப் கொலாபரேஷன் பிளான் பண்ணலாம், என்டர்பிரனர் ஒர்க் ஷாப் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம், அவங்கள எந்தெந்த வகையில இன்வால்வ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் when we are exploring the global investor audience, அந்த எக்ஸசைஸ்லயே கூட we can actually give them exposure for your MBA students. என்னென்ன பாசிபிலிட்டி, இன்ஃபேக்ட் even what value they can bring it on the table, so that it will be a on the job training for all of them. And the contribution is significantly going to be there for the university and also for our state. அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்ம யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரியான சக்சஸ் ஸ்டோரியை நம்ம கொண்டு வர முடியும் ஃபார் அவர் ஸ்டேட்டுங்கிற லெவலில் we will have our exercise, we will have our engagement,
we'll see the massive impact with our student community and we'll create a success story from here, sir. We'll be glad to collaborate with you on that path. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஸோ நீங்க கொலாபரேட் பண்றதுக்கு we are ready சார், we are ready and to move forward. So I thank all the resource persons and I think now I should invite Dr. Natarajamurthy to propose a formal word of thanks. வேற ஸ்பீக்கர் வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா, மற்றவங்க யாரும் ஜாயின் பண்ணல. ஸோ மேபி நெக்ஸ்ட் செமினார் கொஞ்சம் இது வந்து ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் செமினார் மேபி we'll have more focus and we'll involve our biotechnology and biochemistry and science students, so life science students and all we'll invite and we'll have that. Sure. In fact, even where next on the since we have not planned on that area live broadcast pogala, if you are comfortable on that part, next போகும்போது நம்ம LinkedIn ல கூட live broadcast போலாம், right? Target investors எல்லாத்தையும் tag பண்ணலாம். அடுத்த லெவல்ல will see the traction goes to the next level on that, will ensure. Sure sir, 100% sir. Live இது பண்றது பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நீங்க இப்ப இந்த இதே ப்ரோகிராம் வந்துட்டு it will be it has been recorded in our awesome. Office and that will be placed in our YouTube channel. Awesome sir, awesome. That can be shared, that can be watched by anyone. Fantastic sir, fantastic. Excellent. Prasanna, shall I? Dr. Natarajamurthy, over to you. Okay, thank you Prasanna. First I have to thank Dr. N. Prasanna, such a wonderful webinar, useful webinar, needful webinar for at the current situation. ஏன்னா நம்ம இப்போ எல்லாருமே இந்த கோவிட் அப்போ சார்லாம் சொல்லிட்டாங்க, அவசர குடிநீரோ நிலவேம்போ எல்லாம் சொல்லிட்டீங்க. அது எல்லாத்துக்கும் இந்த ஹெர்பல் தான் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. எந்த மற்ற மெடிசின்ஸ் எதுவுமே வந்து 100% வந்து சப்போர்ட் பண்ணல, இதுதான் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால இந்த மாதிரி ஒரு வெபினார், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எமங் த ஸ்டூடெண்ட்ஸு இல்லை பீப்புள் கம்யூனிட்டி இதை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இந்த கிப்பான் நம்ம செய்யும்போது நம்மளோட வெல்த் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தான் உணர்த்தணும். வி ஹவ் டு டேக் இட் அவுட், அதர்வைஸ் நோ ஒன் கேன் டூ. நம்மளே செய்யலைன்னா வேற யார் செய்ய போறா? அதனால நம்ம தான் இதை வந்து இனிஷியேட் எடுத்து உடனே செய்யணும். அதுக்காக நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேன். பிரசன்னாக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம். அவர் தான் நம்ம இந்த பெக்குக்கு கோஆர்டினேட்டர், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்கு கோஆர்டினேட்டர், எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி அவர் தான். அவர் பல பொறுப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரி பல வெபினாரை வந்து இடைவிடாமல் அவர் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கார். ஒரு சஸ்டைனபிள் ப்ராக்ரஸ். அதனால அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நம்ம ஸ்ரீராம் சார், மிஸ்டர் ஸ்ரீராம் சார் வந்து இன்னைக்கு கீனோட் அட்ரஸ் கொடுக்கும்போது நம்ம அப்படியே இன்னைக்கே கொல்லி ஹில்ஸ் கிளம்பணும், காரை புக் பண்ணலாமா அப்படின்னு தோற அளவுக்கு அவர் ஒரு பிக்சரை கொடுத்துட்டாரு. சரி, ஒரு ப்ரீஃப் இதுலயே எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ண முடியுங்கிறத அவர்கிட்ட நம்ம வி கேன் லேர்ன். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல என்னன்னா எப்படி இன்ஸ்பயர் பண்றோம், எவ்வளவு நாள் பேசுறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ இன்ஸ்பயர் பண்றோம் பீப்புள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியம். அதுல பாத்தீங்கன்னா சார் சொல்லும் போது கொல்லி ஹில்ஸ் வந்து ஃபெர்டைல் பாக்கெட்னு பாருங்க, அந்த வேர்ட்லாம் நமக்கு வந்து அப்பதான் நமக்கு இன்னும் அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, ஒரு கிரேட் அட்ராக்ஷன் ஃபார் அவர் டூரிசம் அப்படின்னாரு. அதெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம பேசணும். அந்த மாதிரி பேசும்போது நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதனால அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் பாரதாஸ் யூனிவர்சிட்டி, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங், கிரியேட்டிங் அவேர்னஸ் அமங் கொல்லி ஹில்ஸ். இதை நான் சொல்லும் போது கூட நான் ஒரு விஷயம் சொல்லணும். சிறுமலை நமக்கு காந்திகிராம் பக்கத்தில் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காந்திகிராமில் இருந்த வரைக்கும் எனக்கு சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. அவங்க காந்திகிராமில் இருக்கும்போது வீசிங் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா அந்த மழை காற்று அந்த இது வரும்போது நமக்கு அந்த ப்ராப்ளமே இல்லாமல் போகுது. அந்த அளவுக்கு ஹெர்பல் வந்து நீங்கள் உள்ள சாப்பிடணும்னு கூட இல்லை, அதோட சுவாசத்தை நம்ம அந்த காற்று அது மேலே வந்து நமக்கு வரும்போதே அந்த உள்ள இருக்க நோய்கள்லாம் பல தீருதுங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹெர்பலுக்கு வந்து இது நிறையா வேல்யூ இருக்குது. அதை நம்ம தெரியணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றும் இல்லை, இது நம்ம இதில் கிடக்கும். இப்போ ஆவாரம்பூவை எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க சுகருக்கு, நமக்கு தெரியும். ஆவாரம்பூ நம்ம வந்து காடாக கிடக்கும், யாருமே அதை தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, அவங்கவுங்க பெருக்கிறத நம்மளே பார்க்கலாம் ஆவாரம்பூவை.
அதே மாதிரி துத்தி இலைன்னு சொல்லுவாங்க, அது வந்து மூலத்துக்கு நல்லதுன்னுவாங்க. நம்ம பவளமல்லி இலை வந்து நம்ம வீட்டில் இருக்கும், பவளமல்லி பூ இருக்கும், அந்த இலையை போட்டு நம்ம கொதிக்க வச்சு குடித்தோம்னாலே போதுமா பல நோய்கள் உள்ள இருக்க கசடுகள்லாம் ஈஸியாக வெளில வந்துருங்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த ஹெர்பலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சாரதா மேடம் அப்புறம் அடுத்த கீனோட ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுக்கும்போது சாரதா மேடம் சொல்லும்போது உமன் எம்பவர்மெண்ட் கொடுக்கணும், இதனால உமன் எம்பவர்மெண்ட் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. ஹெர்பல் அது ரிசர்ச் வந்து நிறையா பண்ணணும், ஹெர்பல் பிளான்ட்ல இன்னும் பத்தலை, நமக்கு அதுக்கான ஃபண்டு நிறையா ஒதுக்கணும். நம்ம ரிசர்ச்சுக்கு அந்த ஃபண்டு அந்த ஹெர்பலுக்குன்னு தனியாக நம்ம ஒதுக்குனா தான் வந்து இதை இன்னும் கொண்டாட முடியும். அதை யார் செய்யணும்னா கவர்மெண்ட் தான் செய்யணும். அது வந்து செய்யணும். அது ட்ரைபலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, எஸ்பெஷலி மலையாளி ட்ரைபல்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னாங்க. உண்மைதான் மேடம், அது வந்து நானே நேரில் பார்த்துருக்கேன். முந்தல்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலில் வந்து மண்வெட்டியால் கூட வெட்டிக்கிட்டுப்பாங்க, ஆனால் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகவே மாட்டாங்க. அந்த உள்ளே இருக்க அந்த வெள்ளை தோலே தெரியும். அவங்க வந்து நெவர் கோ டு டாக்டர், அவங்களே ட்ரீட்மெண்ட் கொடுத்துப்பாங்க, அவங்களே சரி பண்ணிப்பாங்க. அதனால் அந்த ஹெர்பலுக்கு இருக்கிற இது வேல்யூ வந்து மெடிசினல் வேல்யூ வந்து இன்னும் பல பேருக்கு நம்ம இந்தியாவிலே நம்ம வந்து சார் சொல்லும் போது சொன்னாங்க, அடுத்தது நான் அதை சொல்கிறேன், சென்னையா சார் சொல்லும் போது சொன்னாங்க நான் இவ்வளோ பேர் தான் வராங்க அப்படின்னு இந்தியாவுக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கே எத்தனை பேருக்கு தெரியுதுன்றது இன்னும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியம், அதையும் நம்ம வந்து செய்யணும், அது ரொம்ப முக்கியம். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுதுங்கிறாங்க. 100% மேடம், எவ்வளோ அதில் வேல்யூ இருக்கோ அதை நம்ம ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸாக நம்ம செய்ய ஆரம்பித்தாலே போதும். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு 20 பேர் 30 பேர் கிடைச்சாலே எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் வந்துடும் பாருங்க. ஒவ்வொரு ஹில்ஸ்லையும் நம்ம போய் எடுத்தோம்னா, நம்மள்ட்ட இருக்கிற ஹில்ஸ் எல்லாத்துலேயும் போனோம்னா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும். அந்த அளவுக்கு செய்யலாம். அதை மேடம் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொன்னாங்க ட்ரைபல் உமன்ஸ் ஆர் ரெடி டு கம் ஃபார்வர்டுனாங்க. அதுவும் 100% உண்மை. நீங்கள் இதில் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு இதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன் தான் எடுத்து செய்கிறாங்க நிறைய விஷயத்த. ஒரு மலையில் இருக்க புளியை அவங்களே எடுத்து ப்ராசஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கில் இருக்குது. நம்ம தான் அவங்களோட இதை பொட்டன்ஷியலை வெளில கொண்டாடாமல் இருக்கும். அதுக்காக நம்ம செய்யணுங்கிறது மேடம் சொன்னது எனக்கு ரொம்ப இது. அது ட்ரைபலுக்கு வந்து அது பயங்கர பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொன்னாங்க மேடம். இதுவும் 100% உண்மை. அவங்களுக்கும் நான் வந்து பாரதாசன் யூனிவர்சிட்டி பெக் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேட்டுப்பாளையம் தான் மேடம். அந்த இடத்துல தான் போய் அவங்களோட வந்து கம்யூனிட்டி அவங்க மைக்ரோ ஃபண்ட் தான் சொல்லும்போது நமக்கு இங்க உள்ள அந்த லேடிஸோட நம்ம படிச்சிருக்கோம் எல்லாம் சொல்றோம், அவங்க வந்து படிக்கல, ஆனா உடனே சொல்லும் போது எல்லாரும் அந்த பைசாவை போட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நாங்க பண்றோம், எங்க பசங்களை படிக்க வைக்கிறோம், செல்ஃப் ஹெல்ப் குரூப் பண்றோம், நான் பானை இது பண்றேன், மீனிங் அந்த கூட பின்ற வச்சு எப்படி சின்ன சின்னதா அந்த மணிகள் வச்சு எப்படி நான் அது பண்றேன், எங்களுக்கு நீங்க வருமானத்துக்கான ஐடியாவை சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல, பட் நாங்க கண்டிப்பா முன்னேறோம், அவங்களே வராங்க. அதான் மேடம் உண்மை. 100% அவங்க ரெடியா இருக்காங்க. நம்ம தான் we are not providing opportunity. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அதே மாதிரி நம்ம சைத்தன்யா சார் சொல்லும் போது நிறைய விஷயம் சொன்னாங்க. 1700 இன்ஸ்டியூஷன் இருக்கு அப்படின்னாங்க. அதையும் நம்ம யோசிக்கணும். அந்த இன்ஸ்டியூஷன்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது, அது அதோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல இருக்கா, ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அவங்கள நம்மளும் ஒன் சைடு கொண்டாந்து இது பண்ணோம்னா, காம்பன்சேட் ஈக்குலிபிரியம் லெவல் கொண்டாந்தோம்னா நிச்சயமா நம்மளால நம்ம நினைக்கிற எல்லா அப்ஜெக்டிவும் விஷனும் நம்மளால பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, 750 பில்லியன் பணம் இருக்கு அப்படிங்கிறாங்க, ரெடியா இருக்கு, ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ணலை. அது ஒன்று. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிச்சயமா. அதில் உண்மைதான். அது 40 ட்ரைபல்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க. அதுவும் அவங்கள்ட்ட இருக்க நாலேஜை நம்ம லேர்ன் பண்ணாலே நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் தான் சொன்னல முந்தல் கிராமத்துல சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அதே மாதிரி தான் அவங்கள்ட்ட இருக்க நாலேஜை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அவங்களோட அட்வான்டேஜை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிறது அவங்களுக்கு கொடுத்தோம்னா மியூச்சுவல் தான். இது பைலேட்ரலா ட்ரேட் மாதிரி தான். இது செஞ்சோம்னா நம்ம இந்தியாவோட ஜிடிபி, அவர் சொன்னாரு நாமக்கல்லோட ஜிடிபின்னு மட்டும் சொன்னாரு, அது நாமக்கல்லோட இல்லை, அது லீட் டு தமிழ்நாடு ஜிடிபி, தென் லீட் டு நேஷனல் ஜிடிபி. அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை, அந்த அளவுக்கு கொண்டு போயிடலாம். அது மட்டும் அவர் சொன்னார் 3.7% தான் வந்து இது பண்ணாரு. அதாவது அவர் சொல்லும் போது 14 to 16 மில்லியன் பேஷண்ட்ஸ் வராங்க, அதுல நம்மக்கிட்ட வந்து 0.5% தான் வராங்க. அது அரௌண்ட் 3.5% தான். நம்ம இந்த ஹெர்பலை வந்து சார் சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பிளேஸ் வேற, அங்க நம்ம ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு ஒரு மெடிக்கல் இது வச்சிருந்தோம்னா இதுல ஒரு 50% நமக்கு வந்துடும். ஏன்னா அவங்களும் அதை தான் விரும்புறாங்க.
அதனால அதுக்கு நிச்சயமா நம்ம செய்யலாம். ஹை பொட்டன்ஷியல் ஏரியா நம்மளுது, நிறைய அந்த மாதிரி ஹெல்பர் பிளான் இருக்கு. இதை பத்தி நமக்கு இன்னைக்கு அவ்வளோ ஒரு அவேர்னஸும் கொடுத்து நமக்கு நம்மளையும் ஸ்டிமுலேட் பண்ண சைதன்யா சார் முதற்கொண்டு அனைவருக்கும், அதுவும் அவங்க 3 பேருமே ஒரே இதுலேருந்து வந்து அவங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணதுக்கு பாரதாஸ் யூனிவர்சிட்டி பெக் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. அது மட்டும் இல்லை, நம்ம மாணவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்காலர்ஸ் சாட்டர்டே நாளைக்கு இதில் வந்து ஒரு 3-4 பேர் வந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு போகிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு கிளம்புறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இதை அட்டன் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்த விஷ்ணு, தீபக், தீபேஷ், ரித்திகா, அருண் வெங்கட், அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. அபிராமி, ரேஷ்மா, வைரமணி, கிருத்திகா, அபிராமி எல்லாருமே இருக்காங்க. இவங்க வைரவி எல்லாமே இருக்காங்க. ஆனஸ் அவர் எங்கேயோ இருக்காரு, அவர் இங்கே வந்திருக்காரு இன்னைக்கு. அவரெல்லாம் எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களோட நாலேஜுக்கு ஒரு நிச்சயமா இன்னைக்கு நீங்க நல்ல ஹோப், நீங்க ஒரு நல்ல நாலேஜ் ஏர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு அதுக்காக வந்த உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்களால என்ன பெஸ்டா கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, உங்களோட கொலாபரேட் பண்ணி என்ன பெஸ்டா எங்களால கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளுடைய ஃபியூச்சர் ஆக்சுவலா. அதுக்கு நம்ம எந்த பெஸ்ட் வகையில நம்ம சைட்ல ஒரு கமிட்டடா இன்வால்வ் ஆகி ஒரு கிரேட் சக்சஸ் ஸ்டோரியை நம்ம யூனிவர்சிட்டில இருந்து நம்ம ஸ்டேட்டுக்கும் நம்மளுடைய கண்ட்ரிக்காகவும் ஏன் உலகத்துக்காகவும் கிரியேட் பண்றதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப தயாரா இருக்கோம் சார். ரொம்ப அர்ப்பணிப்போட ரெடியா இருக்கோம் சார். இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க சார், சொல்ல வந்துட்டேன், நிக்கிதா மனோன்னு. அவங்க இதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. நான் அதை தனியா சொல்லணுன்றதுக்காக இருந்தா அதை அவசரத்துல சொல்லலை. அவங்க வந்து இந்த ஏஷியன்ட்டோட அந்த இதெல்லாம் ப்ராக்டிசஸ் எல்லாம் ரொம்ப விரும்புறவங்க. அவங்களும் இருக்காங்க அங்க, நிக்கிதா மனோன்னு. அவங்க செகண்ட் இயர் இப்போ முடிக்க போறாங்க. நமக்கு அவங்க பொட்டன்ஷியல் இவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே கிடைப்பாங்க நமக்கு. யூ கேன் யூஸ் சார். நிச்சயமா சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர் நடராஜமூர்த்தி ஃபார் எக்ஸலன்ட். நீங்க ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வந்துட்டு இன்னொரு கீனோட் அட்ரஸ் மாதிரி இருந்தது. சொன்னது அருமையா இருந்தது. அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க பாருங்க, டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் ரிலேட்டட் டு நேச்சுரோபதி, யோகா, இந்த மாதிரி இந்த மெடிசன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா யூஆர் ஆல் வி ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ நம்ம வந்து மேனேஜ் பண்ணி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். we can employ people who can take care of all those things. ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வாங்க. கண்டிப்பா வந்துட்டு இப்போ நம்ம ஸ்ரீராம் சார், சைத்தன்யா சார், மேடம் சாரதா மேடம் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு இப்போ சாதாரண ஒன்றும் இல்லை. இப்போ திருச்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 12 சென்டர் இருக்கு ஒன்லி ஃபார் வெல்பீங். லேட்டஸ்டா புதுசா திறந்து வந்து பாத்தீங்கன்னா ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று திறந்துருக்காங்க. தில்லைநகர் 5th கிராஸ் திறந்துருக்காங்க. அது என்னன்னா வெல்பீயிங்காக தான், நாட் ஃபார் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் வந்து என்னன்னா ப்ரிவென்டிவ் கேர். மேடம் சொல்லும்போது சொன்னாங்க ப்ரிவென்டிவ் கேர் இஸ் பெட்டர் தேன் ட்ரீட்மெண்ட், கியூரேட்டிவ் கேர். ஸோ ப்ரிவென்டிவ் கேர். ஸோ இது வந்து நம்ம வந்து வெல்பீயிங்காக வந்து பாத்தீங்கன்னா இது இவ்வளோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து கொல்லி ஹில்ஸ்ல வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வெல்பீயிங் சென்டர் இந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க டூரிஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து தான் வரணும் கூட இல்லை. இந்தியாவோட பாப்புலேஷனே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு, ஒரு 1.3 பில்லியன். ஸோ இங்க இருக்கிற பீப்புளே இங்க வந்தாலே போதும். ஸோ வெளிநாட்டுல இருந்து தான் வரணும் கூட தேவையில்ல, இங்க இருக்கவங்க வந்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இட் இஸ் அ ரியலி வெரி குட் opportunity for potential entrepreneurs. ஸோ அதனால நீங்க எல்லாம் வந்து ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையான. பிகாஸ் ஐ எம் ஹெட்டிங் த பாரதாஸ் பெக் entrepreneurship innovation career hub. ஸோ அதனால வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் சார் மோஸ்ட்லி இன்னைக்கு அட்டெண்ட் பண்றது. ஆமாங்க. ஜஸ்ட் டு ஆட் அ வேர்ட், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மீனிங் ஸ்ரீராம், மைசெல்ஃப், சைத்தன்யா எல்லாமே பாத்தீங்கன்னா we come from a chartered accountancy companies அந்த பேக்ரவுண்ட். So but we are talking about medical tourism. So எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, என்டர்பிரினர் ஆகணும்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜஸ்ட் டேக் இட் அஸ் அ பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு வந்து மீனிங் பிரசன்னா சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, நடராஜமூர்த்தி மாதிரி ஒருத்தர் கிடைச்சிருக்காருங்க. இட்ஸ் a great platform because they are involving you in all these sessions. Okay, just take a leaf out of it. Entrepreneurship doesn't come all of a sudden. Just that you take a leaf out of every single webinar or every single person you meet.
So that try to create an economic platform and the commercial objective with also a extra well-being that you can also offer back to the society. இது மூர்த்தி இன்வால்வ் பண்ணும்போது definitely can be a great leader. அதுன்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதான் கண்டிப்பா 100% கரெக்டா சொன்னீங்க. So once again I thank all of you for having attended this webinar and all the resource persons for having shared their expertise, and surely we'll collaborate, sir, and we'll have more such sessions in the future with all other of our students, and we will take this forward. Thank you one and all. Sure. Thank you so much. thank you.